குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். மணி எந்திரிக்கப்பவே இட் வாஸ் 10 AM. அலாம் வச்சும் தூங்கிட்டோம். ஸோ லேட்டாக தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் அபவுட் டு கெட் அவுட் ஆஃப் த ஹோட்டல் அண்ட் கெட் இன்சைட் த கார். வெயிட்டிங் ஃபார் கேப் டு அரைவ் அண்ட் எனக்கு கொஞ்சம் சன்னியாகவே இருக்குது. இங்கே பாருங்க. I know 7-Elevens are very famous, but Lawson is really good in Japan. We have been coming here every single day. Right now we are about to grab some coffee since we skipped our breakfast and some light snacks. And then we are gonna get going. I think we are going to Nagoya or something similar. I don't exactly remember the name of that place, but we are going to be going there for the Toyota Museum. Yeah, so that's the main thing on our itinerary today. And we also had other stuff, but since we slept, we have to skip like a few things. For iced coffees, they have so many options here. But I am going to be grabbing myself like a hot cup of cafe latte. இன்னைக்கு நாங்கள் நகோயா போகல பிகாஸ் டொயோட்டோ மியூசியம் இஸ் க்ளோஸ்ட் ஆன் மண்டேஸ். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் நாரா வந்திருக்கோம். ஆக்சுவலி ஆர் இனிஷியல் ஐட்டினரி பிளானில் நாளைக்கு தான் நாரா இருந்துச்சு. பட் இந்த இது மியூசியம் க்ளோஸ் ஆனதுனால we are going to be in Nara today and I have like high expectations from Nara. நான் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் I felt like இந்த place will really mean something to me அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ we have to find out if நான் நினச்சது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. We are about to enter the Todaiji temple. I don't know how to pronounce it. I'll just show you the name. நீங்களே பார்த்துக்கோங்க. And then after we are going to be going to the deer park and அதுக்கப்புறம் அப்படி சும்மா இங்கே தான் இன்றைக்கி ரோமிங்னு நினைக்கிறேன். This is the prettiest temple that I have ever seen. எல்லாமே வெரி வெல் மெயின்டைன்டாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக. ஐ மீன் கோவில்னால் எப்போயுமே எல்லா ஊர்லேயுமே சுத்தமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருந்தாலும் லைக் ஒரு சிங்கிள் ரேப்பர் கூட எங்கேயுமே யூ கேன் நாட் ஃபைண்ட். தேடி பார்த்தீங்கன்னா கூட அந்த லெவலுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது. இந்த புதாவை பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி என் அம்மாவாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு தோணிகிட்டே இருக்குது. நமக்கு தெரியும்ல, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு இடத்துல இருக்கப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்க இருந்தால் இதை வாங்கியிருப்பாங்க, இவங்க இருந்தால் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் இருக்குல்ல, அதுதான் எல்லாமே. லைக் லைஃப்பில் லைக் யூ ஹாவ் ஸோ மெனி பீப்புள், யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு இவங்க இங்கே இருந்தால் அவங்க பிடிச்சிருக்கணும் யோசிச்சு பார்க்க இவ்வளோ பேர் நம்ம லைஃப்பில் இருக்காங்கல்ல. தட் இஸ் ஜஸ்ட் லைக் சூப்பர் அமேசிங். 300 yen கொடுத்தா இந்த ரெட் ஸ்டாம்ப், அவங்க ஸ்டாம்ப் அடித்து அது மேலே ஏதோ எழுதி கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் தட் மீன்ஸ் yet. அது வந்து நான் போயிட்டு தான் கூகுள் ஜெமினிட்ட கேட்கணும். பட் சச் இஸ் அ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டாம்ப் அடிக்கவே இந்த நோட் புக்கை நான் ஜப்பானில் என் கூட எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஐ மீன் ஐ லவ் திஸ் ஸோ மச். சரி, அந்த ஸ்டாம்ப்பு கலெக்டிங் குட்டி குட்டி திங்ஸ் அண்ட் தென் ஒரு மெமரி பாக்ஸில் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், இட்ஸ் ஜஸ்ட் அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. லைக் ஐ டூ பை சாஃப்ட்னஸ் டூ, பட் அதை விட திஸ் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் மோர் இன்டிமேட் டு மீ. எனக்கு there is something about water that is so deeply calming. எல்லாருக்கும் எப்படி தானான்னு தெரியல, பட் எனக்கு தண்ணி பக்கத்தில் போய் நின்னாலே எவ்ரிதிங் இஸ் வெரி காம் அண்ட் செரின் அண்ட் அந்த ஒரு ட்ரான்குவலிட்டி அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். என் மைக்கில் வந்து சார்ஜ் போயிடுச்சு. ஸோ நான் இந்த
டிஜேயோட இன்ஃபீச்சர் மைக்கோட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அது ஜஸ்ட் பதிவு பண்ண, வேறு எதுவும் கிடையாது. These deers and does here, no. Some of them, they bow back to you when you bow to them. That is so damn cute. இந்த புத்தா கையில் அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம இதே மாதிரி இவர் கை இப்படி வச்சிருக்க மாதிரி மெடிடேட் பண்ணலாம். செமையாக இருக்கும்ல. ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எப்பவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கை ரைட் சைடு தான் போடுவேன். பிகாஸ் ரைட் ஹேண்ட் இஸ் மை டாமினன்ட் ஹேண்ட். எனக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே. இப்போ ரொம்ப நேரம் அங்கே போட்டிருந்ததுனால ரைட் ஷோல்டர் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ லெஃப்ட் சைடு என்னோடய ஹேண்ட்பேக் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப டக்குன்னு வலிச்சிடும். ரொம்ப நேரம் போட்டிருக்க முடியாது. என்னால் இப்படி கை டக்குன்னு உள்ளே இப்படி விட்டு எதுவும் எடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்கணும் சின்ன வயசுலேருந்தே. வி ஷுட் மேக் ஷுர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் இதெல்லாம் தெரியாதனால இப்போ வந்து நான் கஷ்டப்படுறேன். இந்த இடம் எப்படி இருக்குன்னா, இந்த ரீசன்ட்லி இந்த எல்ஐகே படம் பார்த்தேன். இந்த படத்தில் வந்துட்டு அவங்க ஒரு ஃபோன்ஸ் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீமான் வந்து ஒன்று பண்ணி வச்சுருப்பான்ல, அது பேர் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இல்லாமல் மாதிரி சரினா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனா இங்கே வரலாம் போல். அவ்வளோ அழகாக இருக்குது. ஷே, இதை தான் நான் நாரானா இப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. For those of you who don't know this about me yet, I am type 1 diabetic and currently என் சுகர் லெவல் வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் எனக்கு வந்து இப்போது லோ சுகர், ஹைப்போ கிளைசிமிக்னு சொல்லுவாங்க. I'm gonna show you. I have my CGMS on. So it's 53. For those of you who think everything is very easy for me, it's not. I have to, whenever I am out traveling, managing my blood sugar is so hard for me. எனக்கு நடுநிலையிலே இருக்காது, பேலன்ஸ்டாக. ஒன்றா it goes so down or it goes up. And currently it's just 53, which means I have to take action immediately, else I could go into like a fatigue state. I could faint or ரொம்ப பார்க்காம ஒரு 20க்கு கீழெல்லாம் போயிடுச்சுன்னா I could go into like எப்படி சொல்கிறது, டயபெட்டிக் கோமா. ஸோ அதுக்கு முன்னாடி I'm gonna go into this tea room and I'm gonna get like a sweet red bean soup. I think it's called Genzai. இங்கே தான் மெனு இருக்குது, இப்போ தான் பார்த்தேன். So we're gonna do that. So if you don't know what it feels like to have like a low blood sugar, I will tell you. ஒரு மாதிரி கையெல்லாம் ஆடுற மாதிரியே இருக்கும். விஷன் கொஞ்சம் blurry ஆகும். I cannot concentrate. I cannot think about anything else except food. And அப்படியே ஷிவர் ஆகும் பாடி ஃபுல்லாக. yeah, etc. etc. Since I'm wearing like aligners for my teeth, I have to like take them out every single time I consume something. So this is like the real side of traveling. I mean, I am having like the best time of my life in Japan, and I'm so grateful for this travel opportunity and everything. But at the same time, having to manage my diabetes, having to take out my aligners every single time I eat something, இதெல்லாமும் சேர்ந்து தான் இருக்கும் ட்ராவலிங். நீங்கள் வெளியில் ஒரு vlog பார்க்குறப்போவோ இல்லை ஒரு ரீல் பார்க்குறப்போவோ கொடுத்து வச்சவங்க எல்லாமே நினைக்கிறீங்க. பட் அது மட்டுமும் கிடையாது, இதுவும் கலந்தது தான். ஸோ ஐ வாண்டட் யூ ஆல் டு நோ லைக் த ரியல் எசன்ஸ் ஆஃப் இட். So my soup is here. It's a sweet red bean soup. And then this is like green tea for refreshment.
அண்ட் திஸ் எதுக்குன்னா வந்து நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்டப்புறம் திகட்டுற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த ஃப்ளேவரை மாற்றுறதுக்கு இதுவாம். அண்ணா வந்து இங்கே உள்ளே எப்படி வரணும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஐ திங்க் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து we still have like the museum to cover, ஸோ அங்கே போயிட்டுருக்கேன். ஹோல் மியூசியமில் எனக்கு வர யாருமே இல்லை இப்போ. ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி பேசுறது பிரச்சனை, மைக் இல்லாதனால என்னால் அதர் நாய்ஸை கேன்சல் அவுட் பண்ண முடியாது. திஸ் வே there is no other noise. He's cute. This guy is cute. நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் அக்காட்ட கொடுத்து என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து தர சொன்னேன். சரியா? தடா மீன் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பட் ஆக்சுவலி நல்லா தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஆஸ்கிங் அ ஃபாரினர் டு கிளிக் அ ஃபோட்டோ ஆஃப் மைன். இது வந்து நான் இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு மூமெண்ட். ஆக்சுவலி என்னோட மெனி ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் டயபெட்டிக்னு தெரியாது. ஸோ இதை நீங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் ஸோ சாரி தட் உங்ககிட்ட நான் இண்டிவிஜுவலி இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷமாக எனக்கு இதை பற்றி பேசவே பிடிக்காது. இப்போ தான் நான் இதை அக்செப்ட் பண்ணி இயல்பாக எல்லாத்தையும் சொல்லலாங்கிற நிலைமைக்கே வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இனிமேல் ஐ எம் வெரி ஓப்பன் அபவுட் திஸ். ஸோ யா, ஆக்சுவலி இந்த இடத்தோட ஸ்மெல்லே வந்து பயங்கரமாக ஐ கேன் லைக் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். இந்த மரம் ஆர் ஒரு பர்டிகுலர் மரம் ஆர் ஃப்ளார்லேருந்து வருதான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது. லைக் இதெல்லாம் வந்து ஒரு நேச்சர் ஸ்பேஸில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்மெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம உணரவே முடியும். ஸோ யா, being able to inhale this fresh, நேச்சுரலி இவ்வளோ ரெஃப்ரெஷிங்கான ஏர் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். Nature's archways are the prettiest ones. ஒரு அரை மணி நேரம் வாக்குக்கு அப்புறம் ஐ திங்க் நான் இந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். அப்பா நல்லா கால் வலிக்குது. ஐ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் த நீட் டு ஹாவ் கம்ஃபர்டபுள் ஷூஸ் நவ். இல்லாட்டி இந்நேரம் செத்துருப்பேன் நினைக்கிறேன். நான் வந்து ஜாப்பனீஸ் ட்ராமா மூவிஸ்லாம் பெருசாக பார்த்ததே கிடையாது, பட் கொரியனில் நிறையா பார்த்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பேலசஸில் தான் இந்த கொரியன் ஹிஸ்டாரிக் ட்ராமாஸ்லாம் நடத்துவாங்க. ஒரு மாதிரி ஐ எம் லிவிங் தட் லைஃப் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் சாமி இருக்குது. சாமிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ரைட் சைடு வந்து நம்ம ஊரில் இந்த பெருமாள் சாமிக்கு இப்படி நாமம் போடுவாங்கள்ல, அதே சிம்பிள் அதே மாதிரி அப்படியே வச்சுருக்கானுங்க. ரொம்ப அதை பார்த்து எங்கள் 2 பேருக்கும் என்னடா அப்படின்னு சொல்லி வியப்பாயிடுச்சு. அண்ட் அந்த ஒரு வெளி என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் பீப்புள் கேன் கோ. அதுக்குள்ளே விஐபிஸ் மட்டும்தான் அலவுட் போல். அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு விஐபி ஒருத்தவங்க வந்த உடனே அதை திறந்து அவங்கள மட்டும் உள்ளே கூப்பிட்டு போய் மந்திரம்லாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல. எவ்வளவோ கோவில் எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கேன், பட் இது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் சும்மா ஒரு சிலையை அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்றது மேலே எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது. ஆனால் அந்த ரூம் வித் ஆல் தோஸ் லேண்டர்ன்ஸ், அந்த இருட்டில் அங்கே இருக்கிற அந்த ஈச் அண்ட் எவ்ரி லேண்டர்ன், அந்த இருளில் கிடைக்கிற அந்த ஒளின்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த கான்செப்ட், அதுக்குள்ளே கடவுள் இருக்க மாதிரி அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்காக அதை வந்து லைட் அப் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவுமே ஐ ஹாவ் நோ ஐடியா.
பட் மேபி கடவுள் சன்னதின்னு ஒன்று ஆக்சுவலி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு டக்குன்னு தோணுச்சு. இருக்க கோவில்லாம் எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான் காய்ஸ். நம்ம ஊரில் வேண்டுதலுக்கு தொட்டில் கட்டுற மாதிரி இவங்கெல்லாம் ஏதோ இந்த மாதிரி எழுதி கட்டியிருக்காங்க, அதுவும் ஹார்ட் ஷேப்பில். அது மட்டும் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்குது. மற்றபடி கோவில் போயிட்டு கோவிலை சுற்றி வர்றது, கோவிலை சுற்றி சுற்றி குட்டி குட்டி சாமி வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து விஐபிஸ்க்கு மட்டும் தனி என்ட்ரன்ஸ் கொடுத்து இது பண்ணுறது, எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான். நடுவில் நாமம் வேற போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கே போனதா அங்கேருந்து இங்கே வந்ததான்னு தெரில. பட் இந்த டெம்பிளோடைய கல்ச்சர்லாம் சிமிலராக தான் இருக்குது. இங்கே வர நிறையா பேர் ப்ராப்பராக அந்த ஜாப்பனீஸ் அவுட்ஃபிட்டில் வந்து லைக் ரொம்ப முழு மனசாக ஒவ்வொரு சாமி முன்னாடியும் ரொம்ப நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நின்று ப்ராப்பராக ப்ரே பண்ணி பவ் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்க. லைக் ஐம் டாக்கிங் அபவுட் தி ஆக்சுவல் ஜாப்பனீஸ் பீப்புள் ஹூ கம் ஹியர், நாட் த டூரிஸ்ட்ஸ் ஆப்வியஸ்லி, பிகாஸ் வி டோன்ட் நோ வாட் டு டூ. ஆனால் அது ரொம்ப பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கு. இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான கண்ட்ரி, ஆனால் இங்கேயும் இன்னும் அந்த கல்ச்சுரலாக இவ்வளோ அழகாக கீப் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டர் கப்பிள் வந்து ஒன்றா நின்று அந்த ஷ்ரைனில் சாமி கும்பிட்ருக்காங்க. அது பார்க்குறப்பவே ரொம்ப ஒரு மாதிரி லைஃப் கோல்ஸ் அப்படி இருக்குல்ல. நான் வந்து யோசிப்பேன், ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட மட்டும் லாயலாக லைஃப் லாங் இருக்கிறதுங்கிறது வந்துட்டு லைக் சண்டை எல்லாம் நிறையா வரும். அதையும் தாண்டி எவ்ரிடே வேக்கிங் அப் அண்ட் சூஸிங் ஈச் அதர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? லைக் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தானே அது. ஒவ்வொரு வாட்டியும் என் முடி இப்படி காற்றுக்கு அசைகிறப்போ எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேருந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஹாப்பினஸும் வருது. அவ்வளோதான் லைஃப். குட்டி குட்டி விஷயங்களுக்குள்ளே அடங்குறது தான் லைஃபே. அண்ட் இப்போது நாராலேருந்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் அகெயின் ஐ திங்க் ஐ கோயிங் பேக் டு கியோட்டோ. அண்ட் நடுவில் ஐ ஹாவ் டு ஹாவ் சம்திங், பிகாஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லன்ச்சும் சாப்பிடல. லன்ச் டைமில் அந்த சூப் தான் குடித்தேன். ஸோ யா, ஐம் ஹங்க்ரி. ஐ ரியலி வானா ஈட் சம்திங் அண்ட் ஐ வானா மேபி ட்ரை சூஷி. பட் சூஷி வாங்கி தருவாங்களான்னு இப்போ தெரில. ஏன்னா அண்ணா வந்துட்டு இந்தியன் ஃபுட் ஏதாச்சும் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கலாம். ஆசையாக சூஷி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னை வந்து எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க எங்கள் அண்ணான்னு மட்டும் பாருங்கன்னு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். விழுந்துட்டேன், ஒன்றும் ஆகலை. நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க நான் விழுந்து? நத்திங் ஹேப்பன். இட்ஸ் நாட் தட் சீரியஸ். ஐ ஃபால் டவுன் அ லாட். லோவாயெல்லாம் அப்படி விழ மாட்டேன். ஓ மை காட். இட் லைக் நீ உடனே நீ ரிவைவ் ஆகலையா? இட்ஸ் லைக் யூ பீன் லைக் திஸ் ஃபார் எ வைல். ஐ வாஸ் லைக் ஓகே ஃபக் இட் அப்படின்னா ஐ வாஸ் ப்ராசஸிங் இட். சம்பவம் பண்ணிட்டேன் காய்ஸ், விழுந்துட்டேன். எப்படி மாசா? ஆர் யூ ஹாப்பி? நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ல, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்போ தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன், செம்மையாக விழுந்துட்டேன். அண்ட் தென் ப்ளீட் ஆகிட்டுருக்கு, 2 நீஸ்லேருந்தும் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ யா, சம்பவம். என்னடா வந்துட்டு சம்பவமே நம்ம பண்ணலையே நினச்சேன், பிகாஸ் நான் எப்பவுமே பண்ணிடுவேன். நேற்று கேமரா உடஞ்சிச்சு, இன்றைக்கி கால் நல்ல வேலை உடையில, இந்த காயத்தோடு போச்சுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். இப்போ வந்து இங்கே நாங்கள் பல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். வெரி சேட்லி ஐ வாண்டட் டு ஈட் சூஷிடா ப்ளீஸ். I wanted to try a lot of Japanese, cuisine items, but இந்த அண்ணா வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். அது நான் பாட்டுக்கு தனியாக கூட போய் சாப்பிட்லாம், பட் அது வேஸ்ட் ஆகிடும். நான் எதையும் ஃபினிஷே பண்ண மாட்டேன். அவ்வளோ வாங்கி இவ்வளோண்டு சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது, கில்ட்டியாக இருக்கும். ஸோ யா, ஆனால் இங்கே வந்து நான் இது வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்னன்னா, இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்களேன். இந்த வீடு எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள்.
ஆக்சுவலி பீயிங் ஏபிள் டு கால் யுவர் செல்ஃப் அ லோக்கல் ஹியர் அண்ட் லிவ் ஹியர் வேற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி தானே இந்தியாவுக்கு டூரிஸ்டாக வரவங்களும் சில இடத்த பார்த்துலாம் யோசிப்பாங்க. எங்கள் வீடு பார்த்தெல்லாம் கண்டிப்பாக யோசிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் என் வீடு எப்படி ஒரு மாதிரி தோட்டத்துக்கு நடுவில் இருக்கும். என் ஃப்ரெண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க யூ ஆர் ஸோ லக்கி டு பி தேர் அண்ட் ஐ ஆம் ஆக்சுவலி வெரி லக்கி டு பி தேர் தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ யா, இதுதான் அந்த சம்பவம். ஸோ நான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். ஐ ஹவ் ஆர்டர்ட் லைக் 2 ரொட்டீஸ் வித் மட்டன் கிரேவி. சாப்பிட்டு அடுத்து என்னன்னு பார்க்கணும். த டைம் இஸ் 10 PM அண்ட் நாங்கள் வந்து இப்போது சும்மா பக்கத்தில் எங்கேயாச்சும் டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஐம் ஜஸ்ட் வேரிங் மை நைட் க்ளோத்ஸ். ஸோ ட்ராக்ஸும் ஷூஸ் அண்ட் தென் லைக் அ ஸ்வெட் ஷர்ட் இன்சைட். அதுக்கு மேலே இந்த லைக் கொஞ்சம் வெதர் குளிரும், நடந்து போனால் we were thinking about taking cycles. ஸோ அதனால் குளிரும்னு சொல்லிட்டு ஜாக்கெட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ see what we have. கியோட்டோவில் சைக்கிள் ஓட்ட போகிறேன், அதுவும் நைட்டில். எனக்கே என்னோடய சைக்கிளிங் ஸ்கில்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை கிடையாது, பட் ஸ்டில் பண்ண போகிறோம். ஹெல்மெட் முக்கியம் முடியல. ப்ரோவோட அவுட்ஃபிட் வந்து இப்போ ரொம்ப கூலாக இருக்குது பாருங்கள்.